சிறகடிக்க ஆசை எப்பயும் சீசா மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹிணி எப்போல்லாம் கீழே போகிறாங்களோ அப்போல்லாம் முத்துவும் மீனாவுக்கும் நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும். முத்துவும் மீனாவும் எப்போல்லாம் அவமானப்படுறாங்களோ அப்போல்லாம் ரோஹிணியும் மனோஜும் மேலே போயிட்டுருப்பாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ரோஹிணியும் மனோஜும் கடையெல்லாம் ஆரம்பிச்சா சந்தோஷமாக இருந்த சமயத்தில் இப்போ அதுக்கு ஒரு ஆப்பு வைக்கிற மாதிரி கிறிஷ் கீழே விழுந்து மண்டையை உடைச்சி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து, அதே ஹாஸ்பிட்டலில் வந்து மீனாவும் முத்துவும் அவங்கள பார்த்து வேகமாக வந்து கூட்டு வந்து வீட்டுக்கு கூட்டுற சம்பவங்களும் நடக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி கடைசியில் தப்பிச்சிருவாங்க. ரோஹிணி எவ்வளோ விஷயம் நடந்தாலும் மாட்டவே மாட்டாங்க. கதையை வந்து எப்படி பாரதி கண்ணம்மா வெண்பா மாதிரி ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா நமக்கே ஒரு மாதிரி சலிச்சு போயிடுச்சு. மாட்டுவாங்க, புலி வருது நம்மளும் பார்த்துட்டு இருந்து. ஸோ இப்போ அதுக்கு பதிலாக என்ன நடக்கும் அப்படின்னா வந்து மீனா தான் திட்டு வாங்குவாங்க. உனக்கே தங்கறதுக்கு இடம் இல்லை, உடனே அந்த வீட்டில் எதுக்கு வச்சிருக்கோன்னு தெரியல, தேவையில்லாமல் இவங்கள வேற கூட்டு வந்துருக்க, வெக்கமால உனக்கு என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயா கோவப்படுறது, ரோகிணி கண்ணு முன்னாடி அவங்களுடைய அம்மாவையும் பையனையும் கிண்டல் பண்ணுறது, திட்டுறதுங்கிற விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ரோகிணி கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட என்ன பண்ணுவாங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.